ஹலோ பெஸ்டீஸ், ஆஃப்டர் அ வெரி லாங் டைம் நான் அவங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பெரிய சாரி சொல்கிறேன். நீங்கள் இப்போ வரைக்கும் மெசேஜஸ் அது இது வந்துக்கிட்டு இருக்குது. நான் உங்களோட கோவம், நீங்கள் எனக்கு என் பர்த்டே விஷுக்கு ரிப்ளை பண்ணலை, நீங்கள் இன்னும் வீடியோ போடலை, இந்த மாதிரி அவ்வளோ எனக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்போ அதில் வந்து எனக்கு ஃபுல்லாக ரீட் பண்ண முடியாது, ஒரு கொஞ்சம் ரீட் பண்ண வேணாம். ஆனால் நான் எப்படின்னு சொன்னால், ஒரு மெசேஜோ ஒரு கமெண்ட்டோ என்ன சரி வருதுன்னா ஹோல் ஹார்ட்டட்லி எனக்கு அதை பார்த்து ரிப்ளை பண்ணணும். அது வந்து என்ன பழக்கம். இது மற்றது ஒரு லிட்டில் பிரின்சஸ்லேருந்து ஒரு டாட்டர் இன்லா ஒரு ஒய்ஃப் அப்படின்ற ட்ரான்சிஷனுக்கு வந்து எல்லா கேர்ள்ஸாலையும் குயிக்காக அடாப்ட் பண்ண இயலாது. நானும் என் வெட்டிங்னால கொஞ்ச நாள் பிஸ்னஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு திரும்ப நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் லாஸ்ட் வீக்லேருந்து. அப்போ எனக்கு நான் அதையும் ஸ்டார்ட் பண்ணணும். வேறு வீடு, டிஃப்ரெண்ட் என்வாயர்மெண்ட், நிறைய ஆட்கள், அதோடு இருக்கிற நேரம் எனக்கு அந்த டைமிங்கில் இருந்து எந்த ஓன் மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் வித்தியாசம். நான் வந்து கொஞ்சம் அதுக்கு பழகிக்கிட்டு வரணும். நான் நினைக்கிறேன் அது உங்களுக்கு புரியும், ஒரு கேர்ளாக அவங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். அதனால மட்டும்தான் நான் வீடியோஸ் போட டிலே பண்ணுறேனே தவிர வேறு எதுவும் இல்லை. ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டுட்டு அடுத்த வீடியோ பார்ட் டூ எங்கன்னு வேறு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் அதில் ஃபெயில் பண்ணிட்டேன், எனக்கு உடனே போட முடியலை. அதுக்கு இதுதான் ரீசன். யூடியூப் செய்கிறதுக்கு ஃபுல் பெர்மிஷன் இருக்குது, ஃப்ரீடம் இருக்குது எனக்கு. ஆனால் எனக்கு வந்து நான் இன்னும் ஸ்டேபிள் ஆகலை. ஸோ இந்த வீடியோவில் வந்து மெஹந்தி எப்படி இருக்குது அப்படின்னு நான் உங்களுக்கு ரிவீல் பண்ணுறேன்னு சொன்னேன் தானே, அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவுக்கு அப்புறமா ஸ்டார்டிங்லேருந்து நான் எப்படி வெட்டிங்க்கு ப்ரெப் பண்ணேன் அந்த மாதிரி நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆனால் அந்த வீடியோஸ் எல்லாம் அடுத்தடுத்தது வெட்டிங் சீரீஸ்னு போடாமல் நான் இது வரைக்கும் ஷூட் பண்ணி வச்சுருக்க வீடியோஸ் அப்படி எல்லாமே மாற்றி நான் போடுறேன். ஸோ இது தான் வந்து என் பிளான். நிறைய என் பர்த்டே விஷஸ் எதுக்குமே நான் ரிப்ளை பண்ணலை. அதெல்லாம் அனுப்பின எல்லாருக்குமே தேங்க்யூ. மேரேஜ் விஷஸ், பர்த்டே விஷஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு தேங்க்யூ சொல்கிறேன். யாருமே என்னை வந்து கோவிக்க வேணாம். மற்றது ரொம்ப க்ளோஸாக பழகுன பிஸ்னஸ் த்ரூ இல்லைனா யூடியூப் த்ரூ எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆன யாருக்குமே நான் வந்து முன்கூட்டியே சொல்லலை எனக்கு வெட்டிங் அப்படின்றது. ஏன்னா எங்களை வீட்டில் சொல்லியிருந்தாங்க வெட்டிங்க்கு முதல்ல ரிவீல் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஆளுக்கு சொன்னால் எல்லாருக்கும் சொல்லணும், அந்த மாதிரி விஷயங்கள். நான் என்ன க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸையே நான் 2-3 பேரை நான் மிஸ் பண்ணிட்டேன், லாஸ்ட் மினிட்ல இன்வைட் பண்ணேன். அந்த மாதிரி அப்படி இருந்தும் எனக்கு வந்து எப்பயுமே அவங்க என்ன சொல்கிறது ஃப்ரெண்ட்லியாகவே என்னோட மூவ் பண்ணுறாங்க. எனக்கு வந்து ஒரே இதாகவே இருந்துச்சு, சொல்லுவோமா அந்த மாதிரி. ஆனால் மற்றது நாங்கள் வெட்டிங்க்கு இன்வைட் பண்ணியிருந்ததும் நல்ல பெரிய க்ரௌடு வந்துருச்சு. கடைசியில் 2 வீட்டு சைடு டோட்டல் கவுண்ட்டுமே கொஞ்சம் பெரிய நம்பராக வந்துட்டனால எனக்கு எந்த சைட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஆக்களை வந்து ரொம்பவே ரெடியூஸ் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்ச ஆக்கள். ஏன்னா எனக்கு ஊர்பட்ட ஆக்களை தெரியும், நான் எல்லாரோடையுமே நல்லா பழகுற ஒரு பர்சன். பெருமைக்கு சொல்லலை, உண்மையாக சொல்கிறேன். அதனால எந்த சைட்லேருந்து சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லலாம், தவிர்க்கவே இல்லை அது ரிலேஷன்ஸை. அதனால எனக்கு தெரிஞ்ச எந்த சைட்லேருந்து நான் நிறையா கட் பண்ணியிருந்தேன் என் லிஸ்ட்டில். என் ஹஸ்பண்டுமே அந்த மாதிரி தான், அவருடைய சைட்லேருந்து நிறைய கட் பண்ணார். நான் நினைக்கிறேன் இது வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கொள்ளுவீங்க அப்படின்னு சொல்லி. அப்படி புரிஞ்சுக்கொள்ளனா நீங்கள் வெட்டிங் பண்ணுற நேரமும் இதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. வீடியோ வந்து கண்டினியூஸாக பாருங்கள், முடிய வரைக்கும் பாருங்கள், ஓகே? ஸோ லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மெஹந்தி செட்டப்பை ரிவீல் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். அதோட இந்த செட்டப்பை பார்த்துட்டு இவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு பாருங்க. சொல்லுங்க, அப்ப நான் இமேஜின் பண்ணி பாக்குறேன். சஷ்மி பொண்ணு வந்து ஆடும். இந்த 3 சிஸ்டர்ஸும் பார்க்குறது, அதை வீடியோ எடுக்கிறது, அது பிளானில் இருக்கலை. அவங்களும் வந்துட்டாங்க, இந்த செட் பண்ணுற ஆக்களும் வந்துட்டாங்க. அப்போ நான் நினச்சேன் நம்ம இதை வீடியோவாக எடுக்கக்கூடாது அப்படின்னு இன்ஸ்டண்ட்டாக நான் வீடியோ எடுத்தது தான். பார்த்தா அதுகளுக்கும் செம்ம ஹாப்பி, எனக்கும் ஹாப்பி. அழகா இருக்கு. பின்ட்ரெஸ்ட் ஐடியா ஒன்று தான் இது. ஆனால் நல்ல பிரைட் கலர்ஸ் நான் தான் சூஸ் பண்ணி கொடுத்தேன். லைட் போடாமல் இப்படி தான் அந்த பேக்ட்ராப் இருந்துச்சு.
இந்த பேக்ட்ராப் செஞ்சது வந்து என் ஃப்ரெண்ட் தான். எனக்கு அவனை ரொம்ப நாளாக சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அப்போ நான் நினச்சேன் இந்த வெட்டிங்கில் என்ன சரி ஒரு ஈவெண்ட்டு அவன்கிட்ட கொடுப்போம் டெக்கரேஷன்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லி. நல்லாவே பண்ணியிருந்தாங்க, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட். உங்களுக்கும் தேவைன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் ஒன்று போடுங்க, அவங்களோட கான்டாக்ட் நம்பரை நான் உங்களுக்கு தரேன். 29ஆம் என் ஃபங்க்ஷன் நடக்கிற அன்னைக்கு தான் எனக்கு ட்ரெஸ் கிடச்சிச்சு. இதுதான் ட்ரெஸ், ஸ்லீவ்ஸ் தைக்க முதல்ல. இது தான் என் மெஹந்தி லுக். நல்லா இருக்கா? நானே தான் மேக்கப் போட்டேன். கெட் ரெடி வித் மீல காட்டுற அதே மேக்கப் தான். இந்த ட்ரெஸ் நான் வாங்கினது பேட்டால அஸ்லாம் மார்க்கெட்டில் ஒரு கடையில். வேறு ட்ரெஸ் ஆப்ஷன்ஸ் நான் தேடின மாதிரி இருக்கவே இல்லை. ஃபைனலி நான் இதவே ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டேன். 3 பீஸ் தான் இருந்துச்சு, 3 கலர். அதில் க்ரீன் நல்லா இருக்குதுன்னு சொல்லி நான் எடுத்துட்டேன். இது தான் சௌமி, என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வெள்ளனே வந்து எனக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு தந்துக்கிட்டு இருந்தேன். சௌமியை தான் உங்களுக்கு தெரியுமே, இந்த வ்ளாக்ஸில் நான் காட்டியிருக்கேன் ஆல்ரெடி. மீட் மை மெஹந்தி ஆர்டிஸ்ட். இவங்க வந்து மெஹந்தி மியூஸ் பை ரக்ஷனா அப்படின்னு பேஜ் ஒன்று இருக்குது இன்ஸ்டாகிராம் அண்ட் டிக்டாக்ல. பார்க்கலாம் அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம். ஃபர்ஸ்ட் என்ன மெஹந்தி ஃபோட்டோஸை ரிவீல் பண்ணது மேடம் தான். நான் போட வேணான்னு சொன்னேன், ஆனால் போட்டுட்டாங்க. அதை பார்த்து தான் நிறைய பேர் உங்களுக்கு வெட்டிங் அக்கா நீங்கள் சொல்லலை எங்களுக்கு அப்படின்னு சொன்னாங்க. எங்களோட ஃபேமிலியில் எல்லாரும் நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்க சொல்லிட்டேன் முதல்ல. அப்போ எங்களுக்கு பிறகு என்ஜாய் பண்ணலான்னால மெஹந்தி ஆர்டிஸ்ட் சூஸ் பண்ண நேரம் ஹெல்ப் பண்ணது வந்து ரேஷு. அவங்களோட டிக்டாக்ல அப்படி இப்படி பார்த்துருப்பீங்க நீங்களும். அவங்க நிறைய கண்டாக்ட்ஸ் அனுப்புனாங்க, அதில் ஒன்று தான் நான் சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ தேங்க்யூ ரேஷு. மற்றது இந்த மெஹந்தி ஆர்டிஸ்ட் நான் எப்படி சூஸ் பண்ணேன்னு சொன்னால், என் லொக்கேஷன் கிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என் மெயின் க்ரைட்டீரியா. அதை பார்த்து தான் நான் இவங்களை செலக்ட் பண்ணேன். இந்த 3 கேர்ள்ஸில் அந்த க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்ட கேர்ளும் நீட்ட முடி உள்ள கேர்ள்டு, அவங்க 2 பேரும் சிஸ்டர், அக்காவும் தங்கச்சும். அவங்க வீட்டில் போய்ட்டு மெனக்கட்டு உட்காந்து கேன்வாவில் நாங்கள் இந்த மெஹந்தி ப்ராப்ஸ் எல்லாம் செஞ்சோம். ஆனால் நான் அதை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ரெடி பண்ணவே மறந்துட்டேன். அதனால அன்றைக்கி அவசரமாக அவங்களுக்கு சொல்லி அவங்க மெஹந்தி ஃபங்க்ஷன்ஸ்க்கு எல்லாம் ட்ரெஸ் அப் பண்ணிவிட்டு வரும்போது பிரிண்ட் அவுட்டும் எடுத்துகிட்டு வந்தாங்க. நான் அண்ணாக்கிட்ட சொல்லி பார்பிக்யூ ஸ்டிக்ஸ் வாங்கி அப்போ அதை ப்ரிப்பேர் பண்ணோம். அவங்களுக்கு ஒரு பிக் ஷவுட் அவுட். ஏன்னா அவங்க என்ன சொந்தக்காரவங்களே இல்லை, ஆனாலுமே எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களோட ஃபேமிலியும் அந்த மாதிரி தான். ஃபங்க்ஷனில் எந்த ஃபேவரட் பாட்டை இப்போ பார்க்கலாம்.
எடுத்த வீடியோ என் கையில் மெஹந்தி எல்லாம் போட்டு எனக்கு ஆசையாக இருந்துச்சு. ஸோ பதிவு பண்ணலாமே அப்படின்னு வீடியோ ஒன்று எடுத்தேன். இப்போ வந்து சர்ப்ரைஸ் டான்ஸ்க்கு வருவோம். ஃபர்ஸ்ட் ஆடினது வந்து எங்கள் சித்திரமாக என் வ்ளாக்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவள் வந்து ஆடத்தோடனே உண்மைக்குமே என்ன நடக்குது, எப்போ ஆடினாங்க, எப்போ பழகுனாங்க அப்படின்னு தான் இருந்துச்சு. ஏன்னா சர்ப்ரைஸ் டான்ஸ் ஒன்று ரிசப்ஷனுக்கு கொடுக்குற பிளான் ஒன்று இருந்துச்சு. ஏதோ 2 பேர் தனி டான்ஸ், ஒரு குரூப் டான்ஸ், எல்லாமே பக்கா ஃபுல்லி சர்ப்ரைஸ்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. தே மேட் மை மெஹந்தி செரிமனி அப்படின்னு சொல்லலாம். வாய்ஸ் ஓவர்லேயே சொல்லலாம். நான் அடுத்த நாள் என் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசி வீடியோ எடுத்திருக்கேன். அந்த வீடியோ தான் உங்களுக்கு அடுத்ததாக வரும். அதை நீங்கள் பாருங்கள், எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஃபீலிங் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோகிராஃபை பற்றி சொல்ல மறந்துட்டேன். அதுவும் என் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக பேசிட்டு தான் நான் எடுத்தேன். ஜேடி ருக்ஷான் ஃபோட்டோகிராஃபி அவரோட பேஜ் இன்ஸ்டாகிராமில் செக் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருந்தார் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஹலோ காய்ஸ், ஹலோ காய்ஸ், பார்த்தீங்க தானே இந்த முகத்தை? நான் தான் ஒரு நியூ பிரைட். நார்மல் vlog போடுற மாதிரி தானே இருக்குது. காலையில் எழும்பி ஒரு சின்ன வேலை ஒன்று இருந்துச்சு, அதுக்கு போகலான்னு ரெடி ஆகிட்டு இருந்தேன். நேற்று தானே இந்த மெஹந்தி செரிமனி நடந்துச்சு, நல்லபடியாக நடந்துச்சு. இது பை த வே, இது தான் இந்த மெஹந்தி போட்ட கை. மெஹந்தி போட்டு ஒரு ஃபியூ ஹவர்ஸ்க்கு பிறகு தானே இந்த மாதிரி ஒரு லுக் கிடைக்குது. ஆனால் 2-3 டேஸ்க்கு பிறகு தான் நல்ல ஸ்டெயின் ஒன்று வரும். அது எனக்கும் வந்துருந்துச்சு. மெஹந்தி போட்டாலே ஒரு விதமான அழகு ஒன்று வருது தான் கேர்ள்ஸ்க்கு. அதை நான் பிரைட் ஆகுற நேரம் தான் எனக்கு விளங்குது. என் சிஸ்டர்ஸ் எல்லாம் எனக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. 2-3 பேர் சேர்ந்து ஆடினாங்க, தனித்தனியாக ஆடினாங்க. அப்படின்னா இப்போ நம்ம ஒரு டான்ஸ் ஆட போகிறோம் அப்படின்னு எனக்கு சொல்லாமல் திடீர்னு சாங்கை போட்டுட்டு ஆடினாங்க. அது உண்மைக்குமே ஒரு நல்லா இருந்துச்சு. அங்கே இருந்த ஆக்களுக்குமே அது சர்ப்ரைஸ். ஸோ ஸ்வீட். சில நேரங்களில் அதை நான் அப்லோட் பண்ண மாட்டேன். ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம், அழகான பேக்ட்ராப் வீடியோ உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். அப்போ இந்த மாதிரி ஷேட்ஸ் எல்லாம் போட்டு இப்படி போட்டு எடுத்தோம். இது மற்றது இதுவும் எந்த ஒரு நல்ல ஷேட் ஒன்று, இதெல்லாம் போட்டு நாங்கள் எடுத்தோம். இன்னொரு ஷேட் வந்து தங்கச்சி கொண்டு வந்துருந்துச்சு. நாங்கள் இந்த ஷேட்ஸ் வாங்கி டீம் பிரைட், டீம் க்ரூம் அப்படி போடுவோம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் க்ரூம் சைடில் இருந்து அவரோட சிஸ்டரும் அவரோட கசின் சிஸ்டர் ஆளும் தான் வந்திருந்தாங்க. அப்போ டீம் க்ரூமுக்கு 2 பேர் தானே இருப்பாங்க. அதனால நாங்கள் அந்த ஐடியாவை விட்டுட்டோம். ப்ராப்ஸ் செஞ்சோம். சரியா, என்னது மெஹந்தி ப்ராப்ஸ் செஞ்சோம். அதில் வந்து டீம் பிரைட்னு ஒன்று போட்டிருந்தோம். சரியா, அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தோம். இதில் பெஸ்ட் திங் என்னென்னா, இதுக்கு நடுவில் ரித்திகனும் ஒரு டான்ஸ் போட்டு, நான் எனக்கு மாதிரி மோனிகா அது போட்டு ரித்திகனும் ஆட தொடங்கிட்டான். எனக்கு அதுதான் சரியான ஹாப்பி. எனக்கு ஹாப்பி டியர்ஸும் வந்துடுச்சு. ஆனால் இந்த ரியாக்ஷன் வீடியோ யாருமே எடுக்கலை. ரித்திகன் ஆடுறது மட்டும்தான் எடுத்துனாங்க. அவன் வந்து இப்போ நார்மலாக க்ரௌடடாக இருக்கிற இடத்துல வந்து கொஞ்சம் ஷை டைப் தான். ஆனால் அன்னைக்கு வந்து நல்ல நடுவுக்கு வந்து ஆடினார். நல்லா, அது ஒரு மாதிரி ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஸ்பெஷல், என் லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு ஸ்பெஷல் ஒகேஷனில் வந்து ரித்திகனும் சின்னதும் பபாவும் 2 பேருமே எனக்கு எப்படியுமே ஸ்பெஷல் தான். சின்ன பபாவோட பேர் வந்து கிருத்து. அப்போ அது வந்து எப்படின்னா, அழகாக ட்ரெஸ் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க. அண்ணே அவ்வளோ அழகாக இருந்துச்சு, அழுகவே இல்லை. அது நார்மலாக அப்படி இல்லை, அது சரியான ஹாப்பி பேபி, சில் பேபி ஒன்று அது. அப்போ அது அழுகவே இல்லை, அழகாக இருந்துச்சு. எல்லாருக்கிட்டேயும் போணுச்சு, அழகாக ஃபோட்டோஸ்க்கு போஸ் கொடுத்துச்சு, சிரிச்சிச்சு. அந்த விதத்தில் அதுவும் அந்த இந்த ஈவெண்ட்டை வந்து ஸ்பெஷலாக ஆக்கிடுச்சின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அந்த 2 கிட்ஸுமே வந்து எனக்கு எப்படியுமே ஸ்பெஷல். அதே மாதிரி என் டே ஸ்பெஷல் ஆக்கிட்டாங்க. எல்லோரும் வந்திருந்தாங்க, ஃபோட்டோஸ் எடுத்தோம், ஆடினாங்க, மெஹந்தி போட்டாங்க, மெஹந்தி ப்ராப்ஸோடு எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்தாங்க, தனியாக எடுத்தாங்க, அழகான பேக்ட்ராப், நல்ல சாப்பாடு, எல்லாமே எனக்கு வந்து தேங்க்ஃபுல்லி நல்லாவே அமைஞ்சிச்சு. இப்போ வேலைகள் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைக்கி தான் எனக்கு வந்து பரிசம் போடுறதுக்கு வராங்க. இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து எனக்கு அர்த்தம் தெரிஞ்சா இல்லைனா அம்மாக்கிட்ட கேட்டு சரி நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன், இந்த ஃபங்க்ஷன் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு. கொஞ்சம் நான் லூஸ் மாதிரி தான் இருக்கேன், கணக்கு எடுக்காதீங்க. காலையிலே எழும்பிட்டேன். இது தூங்குகிற நேரம் 2 o'clock, இன்றைக்கி எழும்புகிற நேரம் 5:36 ஆகிடுச்சு எழும்புறதுக்கு. அப்படி ஒரு வேலை ஒன்றுக்கு போகலான்னு தான் இருந்தேன். அது வந்து அப்புறம் கேன்சல் ஆகிவிட்டது. நாங்கள் வந்து தட்டு கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணி வச்சுருக்கோம், அதை காட்டுறேன்.
இது என் 2 தங்கச்சிமார் வந்து பட்டர் வாங்கி அதில் பட்டர்னா அந்த பைப் மாதிரி அந்த வளையம் அது வாங்கி ஹார்ட்வேரில் அதில் ரிப்பன் சுற்றி ரிப்பனுக்கு மேலே எந்த ஒரு பழைய சாரி ப்ளவுஸ்க்கெல்லாம் பிடிக்கிற அந்த பார்டர் அதை வந்து சுற்றி வச்சுருக்குறாங்க. அழகாக இருக்குது தானே பார்க்க. இது எல்லாமே ஃபோட்டோஸுக்கு அழகாக இருக்கும். எனக்கு அந்த 2 பேரும் கூட பிறக்கலை சிஸ்டர்ஸாக, ஆனாலும் நான் நல்ல பாசம், அவங்க கூட நிறைய ஹெல்ப் பண்ணாங்க. மற்றது வீடே வந்து ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு. இந்த கல்யாண டைம் எனக்கே ஆசையாக இருந்துச்சு. இந்த மாலையெல்லாம் போட்டால் ஒரு விதமான லக்ஷ்மிகரம் வந்துடும் எல்லா வீட்டுக்கும். வாசல் மாலை, கோலம், இந்த கோல ஸ்டிக்கர் இதெல்லாம் வாங்கினது கதிரேஷன் ஸ்ட்ரீட்டில் கொலம்பில். அங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நிறையா இருக்குது. நீங்களும் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். மற்றது காலுக்கும் மெஹந்தி போடுற உண்மையாக அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஒன்று அது பிரைடு ஆகியே தான் பார்க்கணும் இந்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு. வாசலில் ஒட்டியிருக்கிற கோல ஸ்டிக்கர்ஸ், அந்த 2 ஸ்டைல் ஸ்டிக்கர்ஸை வந்து நான் பெருசாக வீடியோ எடுக்கலை. அந்த முதல்ல வீடியோவில் நீங்கள் கொஞ்சம் உங்களுக்கு தேவையாக இருந்தால் கொஞ்சம் ஸ்லோ பண்ணி பாருங்களேன். இந்த கை வந்து ரொம்ப அழகாக எனக்கு அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதே மாதிரி நான் இந்த க்ரூமை ரொம்ப இந்த வீடியோவில் க்ரூம் ஆனால் இப்போ ஹஸ்பண்ட் அவரை ரொம்ப மிஸ் பண்ணேன்னா இது எல்லாமே எங்களுக்கு ஒரு தடவை நடக்கிறது தானே. மற்றது ஃபோட்டோஸ் வீடியோஸில் பார்த்துட்டு இப்படி நேரடியாக எனக்கு பண்ணுறது அதை பார்க்குறது வந்து அவர் மிஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன கவலை. பொண்ணுருக்கள் டைம்லேருந்தே மாப்பிள்ளையும் பொண்ணும் பார்த்து கொள்ளக்கூடாது அப்படின்ற மாதிரி 2 ஃபேமிலிஸ்லேயும் சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதை வந்து மெயின்டைன் பண்ணோம். அதே மாதிரி எனக்குன்னா கொஞ்சம் கவலை தான், ஆனால் அவருக்கு அது நல்லா பிடிச்சிருந்துச்சான். ஏன்னா பிரிஞ்சு இருந்து பார்க்குறதுல வந்து ஒரு நல்ல ஃபீலிங் இருக்கா. இந்த 5 விரலுக்கும் நான் இனிஷியல்ஸ் போட்டிருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர் ஃபார் ராஜேந்திரன், எங்களோட அப்போட பேர் ரெத்திகன் வரும். ஜேனா ஜெயமலர், எங்களோட அம்மோட பேர் ஜஹானா, அண்ணோட பேர். கேல வந்து அண்ணியோட பேர் வரும் கேஷி, பாபாவோட பேர் கிருத்து. எஸ் வந்து என் பேர், என் பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் எல்லாமே எஸ்ஸில் வருது. அதே டீயில் வந்து என் க்ரூம்ட பேர், இன்னொரு என் சிஸ்டரோட பேரும் அந்த டீயில் வரும். ஆனால் எஸ்டி அப்படி 2 இருக்கிற மாதிரி அப்படியும் நான் இது செஞ்சேன். இதில் வந்து இந்த கையில் க்ரூம்டையும் என்னையும் பேர் டாவா அண்ட் ஷஷ்மி அப்படின்னு போட்டிருக்கேன். இது வந்து மறுபக்கம் பார்க்குற நேரம் தான் விளங்கும். இனி இப்படி தானே நாங்கள் ஃபோட்டோக்கு போஸ் கொடுப்போம், அப்போ வந்து அது விளங்கும். நான் ஏன் அப்படி இனிஷியல்ஸ் போடணும்னு நினச்சேன்னா, எனக்கு வந்து ஆசை என் ஃபேமிலியை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்போ தெரியும் தானே, இப்போ ஃபேமிலியாக சேர்ந்து செய்கிறாங்க. ஆனாலும் ஒரு மெமரியாக இருக்கணும், ஒரு ஃபோட்டோஸ்லேயோ இதுலேயோ ஒரு பாட்டாக இருக்கணும் அப்படின்னு வந்து என் மெஹந்தியில் நான் என்ன விதத்தில் சரி அதை இன்கார்பரேட் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ அந்த ஒருத்தரோட உருவம் போட்டு ஒரு சின்ன ஒரு கார்ட்டூன் ஃபேஸ் மாதிரி ஸ்டென்சில் மாதிரி செஞ்சு அதில் நான் போட்டு தான் பிளான் பண்ணிகிட்டு இருந்தேன். மெஹந்தி ஆர்டிஸ்ட் கிட்ட சொல்லியே வரைவோன்னு சொல்லி. அப்புறம் எனக்கு அந்த ஐடியா இருக்கல, மேபி அது செட் ஆகாதோ அப்படின்னு நினச்சிட்டு நான் இனிஷியல்ஸ் வந்து யோசித்தேன். அப்படின்னா எல்லார்ட்ட பேரும் போடலான்னு யோசித்தேன். அப்போ அந்த கேர்ள்ஸ் சொன்னாங்க இனிஷியல். அப்போ நான் சொன்னேன், அவங்க யோசிச்சாங்க எப்படி ஆட் பண்ணுதுன்னு. அப்போ நான் சொன்னேன் இனிஷியல்ஸ் போடுவோன்னு. அப்போ அது சரியாக 5 விரலுக்கு வந்து அந்த இனிஷியல் செட் ஆகிச்சு. எங்களை வந்து லவ் மேரேஜ் தான், ஆனாலும் அது லவ் ப்ளஸ் அரேஞ்ச்ட் மேரேஜ் ஆகுனதுக்கு ரீசன் வந்து எங்களோட ஃபேமிலி, என் ஃபேமிலி, அவரோட ஃபேமிலியும் தான். சரியான கிரேட்ஃபுல்னா இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி கிடைக்கிறதுக்கு. அது நான் வேறொரு வீடியோவில் சொல்கிறேன். ஓகே, அதனால எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு இதில் வந்து இனிஷியல்ஸ் போட அந்த மாதிரி. மற்றது இதை போட்டு வச்சு நான் காட்டினேன், நல்லா இருக்கான்னு காட்டுறேன். யாருமே அதை நோட் பண்ணலை. என் தங்கச்சிமார் 2 பேர் நோட் பண்ணாங்க. அதுக்கு பிறகு தான் அண்ணி நோட் பண்ணாங்க, என்ன இனிஷியல்ஸ் போட்டிருக்க அப்படின்னு. அப்புறம் அந்த மாதிரி அது கண்டுபிடிச்சி அந்த மாதிரி கொஞ்சம் ஃபன் விஷயங்கள் எல்லாம் நடந்துச்சு மெஹந்தி செரமனியில். என் ஃபேமிலி, என் பேரண்ட்ஸ், என் அண்ணா அண்ணி, என் ஹோல் ஃபேமிலியே, அப்படின்னா அம்மாட சைடாக இருந்தாலும் சரி அப்பாட சைடாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாரையும் விட எனக்கு என் அம்மா அப்பா அண்ணா அண்ணி இல்லாட்டி இந்த ஃபங்க்ஷன் இந்த அளவுக்கு நடந்திருக்குமான்னு எனக்கு தெரியாது. அதே மாதிரி எல்லாருமே ஹோல் ஹார்ட்டட்லி தான் இந்த ஃபங்க்ஷனை எங்களுக்கு செஞ்சு வச்சாங்க. அது வந்து நாங்கள் சரியான கிரேட்ஃபுல். நானும் சரி, ஹஸ்பண்ட் டு பியும் சரி, நாங்கள் வந்து சரியான கிரேட்ஃபுல் அந்த விஷயத்துக்கு. ஏன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்க சான்சஸ் நிறையாவே இருந்துச்சு. ஆனால் அது வந்து எதுவுமே எங்களுக்கு நடக்கலை. அதனால ரொம்ப பெருசாக எதுவுமே நடக்கலை.
அதனால நான் சரியான கிரேட்ஃபுல். யாராவது நியூ பிரைட்ஸ் இருந்தீங்கன்னா ஐ விஷ் யூ மெனி லக். நீங்களும் இந்த மாதிரி ஒரு நாள் போடுவீங்க, போட்டு அழகு பாருங்கள், வீடியோஸ் எல்லாம் எடுங்க, ஃபோட்டோஸ் எல்லாம் எடுங்க. ஏன்னா லைஃப்பில் ஒருக்கா தான் இதெல்லாம் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. நீங்கள் செகண்ட் மேரேஜ் பண்ணால் கூட ஃபர்ஸ்ட் பண்ணுற அளவு ஹாப்பியாக நீங்கள் பண்ணுவீங்களான்னு தெரியாது. நான் ஒரு இதுக்காக சொல்கிறேன். அதனால ஒரு எதையுமே நாங்கள் ஃபஸ்ட் டைம் செய்யும்போது தான் ஒரு கிக், ஒரு த்ரில் இருக்கும். அது வந்து நீங்களும் பண்ணுங்கள். இனிமே பிரைடாக போகிறவங்க